Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் ரிவிஷன் டூர் 2. ஸோ ஆல்ரெடி பைத்தான் ரிவிஷன் டூர் 1 போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம பைத்தான் ரிவிஷன் டூர் 2 பார்க்க போறோம். ஓகே, ஸோ பைத்தான் ரிவிஷன் டூர் 2ல என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் அண்ட் தென் லிஸ்ட், டப்பிள் அண்ட் ஃபைனலி டிக்ஷனரி. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சின்ஸ் இட் இஸ் ரிவிஷன் டூர், நம்ம என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எங்கே அப்ளை பண்ண போகிறோம், என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன்ஸோட பர்பஸ் என்ன, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இதோட ஃபுல் வீடியோ, ஃபுல் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்கோட கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம தனித்தனியாக 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் தான் படிச்சாகணும். ஃபைன். ஸோ நான் 11th ஸ்டாண்டர்டே படிக்கவே இல்ல. நான் டைரக்ட்டா 12த்ல தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது, ப்ளீஸ் டேக் யூர் 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டேக் யூர் 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக். அதுல புக் பேக் எக்ஸர்சைஸஸ் குடுத்திருப்பாங்க இல்லையா? ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரிக்கெல்லாம் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சேம் கோஸ் ஃபார் யுவர் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், டேட்டா ஹேண்ட்லிங். இந்த மாரி நமக்கு ஆம், என்னெல்லாம் சாப்டர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கோ, அது நீங்க புக் பேக் மட்டும் பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஏன்னா, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ பைத்தான் ரிவிஷன் டூர் 1 அண்ட் 2 நமக்கு தெரியல, பைத்தானோட பேசிக்ஸ் தெரியலன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஃபைல் ஹேண்ட்லிங்லாம் எவ்வளோதான் நம்ம படித்தாலும் நமக்கு ஒன்றும் புரியாது. ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஃபைன். ஸோ நவ் லெட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஆர் செட் ஆஃப் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, இப்போ இங்கே கேரக்டர்னு நம்ம எதை சொல்கிறோம்? இட் கேன் பி அ டெக்ஸ்ட், தட் இஸ் ஆல்ஃபபெட்ஸ், இல்லை நம்பர்ஸ் இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் இருக்கலாம். Symbols or special symbols. Okay, and in the text is numbers, special symbols illama I have space. Okay, so இது எல்லாமே கேரக்டர்ஸ்ல வந்துரும். அண்ட் இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் ஆர் சிங்கிள் ஆர் ட்ரிபிள் கொட்டேஷன். சம்டைம்ஸ் ட்ரிபிள் கொட்டேஷனும் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ட்ரிபிள் கொட்டேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மல்டி லைன் ஸ்ட்ரிங் எழுதும்போது ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன? செட் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்டு வித்தின் டபுள், சாரி சிங்கிள் ஆர் டபுள் ஆர் ட்ரிபிள் கொட்டேஷன். இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் எப்படின்னா, சிங்கிள் 3 டைம்ஸும் அலோவ் பண்ணும், டபுள் கொட்டேஷன் 3 டைம்ஸும் அலோவ் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம ட்ரிபிள் கொட்டேஷன் சொல்கிறோம். ஃபைன். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதை நம்ம ஏ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ட்ரிபிள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி ட்ரிபிள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கனால மல்டி லைன் ஸ்ட்ரிங்காக எழுதியிருக்கோம். ஃபைன். ஸோ ட்ரிபிள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி என்டர் கொடுத்தோம். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தாலே இது வந்து இன்டராக்டிவ் மோடில் இருக்குது அப்படின்னு தெரியும். ஜென்ரலாக இன்டராக்டிவ் மோடில் நம்ம ஏதாவது டைப் பண்ணோம்னா ஒரு லைன் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தாலே மறுபடியும் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். இல்லை என்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரும். சிங்கிள் லைன் கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, பட் இங்கே என்னன்னா ட்ரிபிள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கனால அண்டில் வி க்ளோஸ் த ட்ரிபிள் கொட்டேஷன் இது ஸ்ட்ரிங்காகவே கன்சிடர் ஆயிக்கும். ஃபைன். ஸோ ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதை நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே எஸ்டிஆர் அப்படிங்கிறது வேரியபிள். எஸ்டிஆர் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன் ஓப்பன் க்ளோஸ் கொடுக்கலாம், இல்லை டபுள் கொட்டேஷன் ஓப்பன் க்ளோஸ் கொடுக்கலாம். ஃபைன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் உடனே கொடுத்துறோம், நடுவில் ஸ்பேஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் எம்டி ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுறது. இது இல்லாமல் நார்மலாக நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் இல்லை டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரிபிள் கொட்டேஷன் கூட போடலாம். மல்டி லைன் ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் ட்ரிபிள் கொட்டேஷன் போடணுமா அப்படின்னு கிடையாது. ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு ஸ்ட்ரிங் தான். ஸோ மல்டி லைன் ஸ்ட்ரிங், எம்டி ஸ்ட்ரிங் அண்ட் இது ஒரு நார்மல் ஸ்ட்ரிங். இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட்னு போட்டு நான் என்டர் எலமெண்ட் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது என்ன நம்ம இன்புட் கொடுத்தாலும் தட் வில் பி கன்சிடர் அஸ் அ ஸ்ட்ரிங். எக்ஸோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நான் நம்பரே கொடுத்தாலும் அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூல் கெட் இன்புட் ஃபார் ஸ்ட்ரிங். ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குறோமோ அப்போல்லாம் நம்ம இங்கே எதுவுமே போட வேண்டாம். எஸ்டிஆர் ஆஃப் இன்புட் அப்படின்னு நீங்கள் போட தேவையில்லை. ஏன்னா நம்பர்ஸ் வாங்கும்போது இன்ட் ஆஃப் இன்புட், ஃப்ளோட் ஆஃப் இன்புட் நம்ம நம்பர் வாங்கியிருப்போம். வேற ஸ்ட்ரிங் வாங்கும்போது டைரக்டா இன்புட் ஸ்டேட்மெண்ட்டே போட்டுக்கலாம். ஃபைன். ஸோ ஹவ் வில் யூ ஆக்சஸ் த வேல்யூஸ் இன் ஸ்ட்ரிங்? அதாவது இண்டிவிஜுவல் கேரக்டரை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ்னு எஸ்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் நவ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா
we have two options here, that is indexing வச்சு தான் நம்ம வந்து எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த இண்டெக்ஸிங் பார்த்தோம்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கும் இருக்கு, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் இருக்கு. பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கிறது லெஃப்ட் டு ரைட் போகும், வேறஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கிறது ரைட் டு லெஃப்ட் போகும். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணுவோம், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், மைனஸ் ஒன்ல. ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜீரோ வந்து மைனஸ்ல வராது, நெகட்டிவ்ல வராது. ஓகே. நவ் இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஜீரோ கொடுக்குறோம், செகண்ட் லெட்டருக்கு ஒன் அசைன் பண்றோம், தேர்ட் லெட்டருக்கு டூ அசைன் பண்றோம். சின்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ, அப்படியே ஒரு ஒரு லெட்டருக்கா நம்ம ஒரு ஒரு நம்பர் கொடுத்துட்டே வரோம், இன்க்ளூடிங் ஸ்பேஸ். இங்க பைத்தானுக்கும் லாங்குவேஜுக்கும் நமக்கு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸுக்கும் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் என்ன ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். நம்ம என்னெல்லாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்க இன்க்ளூட் ஆகும். ஓகே. ஸோ ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு கேரக்டருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இண்டெக்ஸ் வேல்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ன்றது தான் நம்மளோட ஸ்ட்ரிங்கோட நேம். கரெக்டா? அப்போ எஸ் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்தேன்னா 7th இண்டெக்ஸ்ல இருக்கிற எல் நமக்கு பிரிண்ட் ஆகும். இது யூசிங் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது ஜஸ்ட் -10 கொடுக்குறோம். அப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? n பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் accessing individual character using index. Next, how will you delete a string? ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் இல்ல, எந்த வேரியபிளை நம்ம delete பண்ணணும்னாலும் we use del. Okay, so del is a keyword which is used to delete any variable. So நான் del வச்சு string delete பண்ணலாம், list delete பண்ணலாம், tuple delete பண்ணலாம், dictionary delete பண்ணலாம். So என்னெல்லாம் வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் தான் நம்ம அங்க கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல அசைன் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் 1க்கு வெல்கம்னு அசைன் பண்ணியிருக்கோம், டெல் str1 கொடுத்துட்டேன். இப்போ நான் பிரிண்ட் str1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேம் எரர் வரும். ஏன்னா இந்த லைன்ல நம்ம அதை என்ன பண்ணிட்டோம்? ரிமூவ் பண்ணிட்டோம். அது மெமரியிலேருந்தே எரேஸ் ஆயிடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் டெலீட் அ ஸ்ட்ரிங். என்னால ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை டெலீட் பண்ண முடியுமா? நோ. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள் டேட்டா டைப். ஸோ இதில் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணுறது, இதுக்குள்ளே இன்னொரு வேல்யூவை ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நாட் பாசிபிள். ஓகே. ஸோ திஸ் இஸ் டெலிட்டிங் அ ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் ஸ்லைசிங். ஸ்லைசிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸ்லைசிங்க்கும் நம்ம அதே பைத்தான் ப்ரோக்ராம் தான் எடுத்திருக்கோம். பட் இங்கே என்னன்னா str1. ஓகே. str1 3:8. இங்கே என்னன்னா ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ. நம்ம ஃபார் லூப்ல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ இருக்கு. ஓகேவா? ஸ்டெப் வேல்யூ மென்ஷன் பண்ணலன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல எப்படி அது பை டிஃபால்ட் ஒன்று எடுத்துக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 3:8 கொடுத்துருக்கோம். அப்போ தேர்ட் கேரக்டர்லேருந்து ஆரம்பிக்கும், இண்டெக்ஸ் தேர்ட். அப்போ இண்டெக்ஸ் போட்டோம் அப்படின்னா பிக்கு 0, ஒய்க்கு 1, டிக்கு 2, ஹெச்சுக்கு 3, அண்ட் ஓ இஸ் 4, என் இஸ் 5, ஸ்பேஸ் இஸ் 6 நமக்கு. ஓகே. அண்ட் பி இஸ் 7, ஆர் இஸ் 8, இங்க ஓ இஸ் 9. இட் இஸ் கோயிங் லைக் தட். ஸோ நம்ம 3:8 கொடுத்துருக்கனால தேர்ட் கேரக்டர் தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது நமக்கு ஹெச். அப்போ HON ஸ்பேஸ் பி. ஏன் 8th கேரக்டர் நமக்கு பிரிண்ட் ஆகல? ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல எப்படி நம்ம லாஸ்ட்ல நம்பரை விட்டுருவோமோ அதே மாதிரி இங்க லாஸ்ட் இன்க்ளூட் ஆகாது, இட் வில் ஸ்டாப் பிஃபோர் தட். அப்போ 3:8 கொடுத்தேன்னா 3, 4, 5, 6, 7 இந்த இண்டெக்ஸ்ல என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும், இன்க்ளூடிங் ஸ்பேஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்லைசிங் ஒர்க். இது வந்து நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுக்காதப்போ. இதே நான் ஸ்டெப் வேல்யூ மென்ஷன் பண்ணேன்னா சேம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி 3 ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே. ஸோ லெட் மீ ரைட் த பைத்தான் ஸ்ட்ரிங் ஹியர். நான் புரியறதுக்காக, எனக்கு நம்பர் போடுறதுக்காக நான் ஸ்பேஸ் விட்டு எழுதுறேன். டோன்ட் கன்சிடர் தட். இங்கே மட்டும் தான் நமக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகே. இப்போ 2லேருந்து 12 வரைக்கும் 3 ஸ்கிப் பண்ணணும். 3 ஸ்கிப் பண்ணக்கூடாது, தேர்ட் கேரக்டருக்கு போகணும். ஸோ ஸ்டார்டிங் வித் செகண்ட். ஓகேவா? செகண்ட் இண்டெக்ஸ்னால டீல ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 2, 3 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1, 2, தேர்ட் எலமெண்ட் என்ன? n. ஸோ n பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து தேர்ட் எலமெண்ட் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் 1, 2, 3. தேர்ட் எலமெண்ட் இஸ் r. 1,
2 3 மறுபடியும் தேர்ட் எலிமெண்ட் ஆர். ஓகே. இதுக்கப்புறம் 1 2 3 போனாலும் போகலனாலும் போனாலும் அங்க கேரக்டர்ஸ் கிடையாது. அண்ட் போகவும் கூடாது. ஏன்னா வி ஷுட் ஸ்டாப் அட் 12. 12ன்றதுனால நம்ம இந்த ஆரோடைய 11 ஓடயே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் வில் ஒர்க். இது ஸ்லைசிங் ஸ்லைசிங் அலாங் வித் ஸ்டெப் வேல்யூ. வித்தவுட் ஸ்டெப் வேல்யூனா எல்லாமே பிரிண்ட் ஆகும். வித் ஸ்டெப் வேல்யூனா எப்படி நம்ம வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிப் பண்ணி பிரிண்ட் ஆகும். இது வந்து ரெகுலரா கொடுக்குறது. இதுல நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கும்போது -:4 அப்படின்னு கொடுக்கோம்னா இது வந்து எண்ட் வேல்யூ மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல ஒரே ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ரேஞ்சில் நான் n கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? nth எலிமெண்ட் வரைக்கும் போகும். ரேஞ்சில் 5 கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? 0லேருந்து 4 வரைக்கும் வரும். அதே மாதிரி தான் இங்க கோலன்ல நம்ம ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து முன்னாடி வரைக்கும். ஓகே, அப்போ எனக்கு -4 வருதா? இப்போ -1 -2 -3 -4. இப்போ -4க்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்றதுனால இங்க ப்ரோவோட நின்றுடும். இதே பாசிட்டிவ்க்கும் கொடுக்கலாம். ஓகே, 4 கொடுத்தேன் அப்படின்னா PYTH வரைக்கும் வரும். ஓகே, ஸோ ஸ்லைசிங்ல ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா ஸ்டார்ட் வேல்யூல ஆரம்பிச்சு எண்ட் வேல்யூக்கு முன்னாடியே முடியும். ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ ஸ்டெப் வேல்யூ கொடுத்தோம்னா ஸ்கிப் பண்ணி போகும். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கோம்னா அது தட் வில் பி கன்சிடர். அதாவது கோலன் வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் அ எண்ட் வேல்யூ. அதே மாதிரி 5 கோலன் இங்க கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்டார்ட் வேல்யூ கோலன் கொடுத்துருக்கேன். அப்போ 5ல இருந்து நமக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். 5th இருந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னா 5 கோலன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு மீதி கொடுக்காம இருக்கிறது. இது எண்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு வேற எதுவும் கொடுக்காம இருக்கிறது. ஓகேவா? And here we have double colon -1, which means start value end value எதுவுமே கொடுக்கல, பட் ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது it will print the entire string in reverse order. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைசிங்ல இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி str1 ஆஃப் :1 கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே பிரிண்ட் ஆகும். டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா பைத்தான் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு பிரிண்ட் ஆகும். அதுவே str1 ஆஃப் :2 கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 2 2வா ஸ்கிப் பண்ணிட்டே போகும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இது ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் 1 2 T பிரிண்ட் பண்ணும், 1 2 O பிரிண்ட் பண்ணும், ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும், R G M வரைக்கும், சாரி A M பிரிண்ட் ஆகாது. ஓகே, this will get printed. ஓகே, ஸோ இதெல்லாம் அதே மாதிரி நான் நெகட்டிவ்ல கொடுக்குறேன், :-2 கொடுக்குறேன் அப்படின்னா ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் M பிரிண்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் R பிரிண்ட் ஆகும். சாரி, இந்த மாதிரி M R O P N T P. ஸோ இப்படி பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவு ஸ்லைசிங் ஒர்க். மோஸ்ட்லி நமக்கு அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் ஸ்ட்ரிங் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதில் ஸ்லைசிங் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸ்லைசிங் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அதை பற்றி நம்ம போடுவோம். அந்த அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி அந்த அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின், ஏன்னா அது 3 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸ்ட்ரிங்கை வச்சு கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கும். அது நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் லூப், இஃப், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த 3 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். பட் ரொம்ப 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 ஈஸி அந்த 3 மார்க் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்லைசிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் வி ஹேவ் ட்ராவர்சிங். ட்ராவர்சிங் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சஸிங் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சீக்வென்ஸ். இங்க நம்ம ஸ்ட்ரிங்கை எடுத்திருக்கோம். இதே ட்ராவர்சிங் நம்ம லிஸ்ட்லையும் படிப்போம், டப்பிள்லையும் படிப்போம், டிக்ஷனரியிலையும் படிப்போம். ஓகேவா? ஸோ ட்ராவர்சிங் அப்படிங்கிறது என்ன? ஆக்சஸிங் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சீக்வென்ஸ். அதாவது இட்ரேட்டிங் எலமெண்ட் பை எலமெண்ட். ஒரு ஒரு எலமெண்ட்டாக நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ட்ராவர்சிங் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ராவர்சிங் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் ஃபார் லூப்க்கு போட்ட வீடியோலையும் நான் ட்ராவர்சிங் தனியாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ எப்படி ஃபார் லூப்பில் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் சப் அப்படிங்கிறது என்ன? இங்கே ஆக்சுவலாக சப் தான் வரணும். ஃபார் ஐ இன் சப் அப்படிங்கிறது என்ன? என்னோட ஸ்ட்ரிங். ஓகேவா? டைரக்டாக நான் இங்கே அந்த வேரியபிளே கொடுக்குறேன் வித்தவுட் எனி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இல்லாமல். அப்போ நமக்கு ஒரு ஒரு கேரக்டராக பிரிண்ட் ஆகும். பிகாஸ் ஹியர் வி ஹவ் கிவன் ஐ. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அசைன் ஆகும் ஐக்கு. அப்போ ஐ வந்து ஜின்னு பிரிண்ட் பண்ணுது.
நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஓன்னு இருக்கும், ஓவை பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ நெக்ஸ்ட் ஓ வரும், அந்த ஓவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இட்ரேட்டிங் த்ரூ எவ்ரி எலிமெண்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிராவர்சிங். இதுவே லூப் வச்சு எப்படி டிராவர்ஸ் பண்றது அப்படின்னு, சாரி, ரேஞ்ச் வச்சு எப்படி டிராவர்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, லென் ஆஃப் சப் சேம் கோஸ் ஃபார் ஆல் டைப் ஆஃப் சீக்வன்ஸ் அகைன். லென் ஆஃப் கொடுத்துட்டு அப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது சப் ஆஃப் ஐன்னு போடுறோம். இங்க டைரக்டா நம்ம வந்து சப் கொடுத்ததுனால பிரிண்ட் ஐ கொடுத்துட்டோம். லென்த் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ கொடுக்கணும். ஏன்னா இது பார்த்தோம்னா நமக்கு ஸ்லைசிங்ல வந்துடும். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் சாரி ஸ்ட்ரிங் ஆக்சஸ் வச்சு இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா, அதுல வந்துடும். ஓகே, அப்போ ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இப்போ லென் ஆஃப் சப் லென் என்ன இருக்கு, லென்த்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நமக்கு வந்து லென். ஓகே, ஸோ அப்போ கம்ப்யூட்டர் கவுண்ட் பண்ணோம்னா 8 கேரக்டர்ஸ் வரும். அப்போ லென் ஆஃப் சப் வந்து 8. இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல 8 மட்டும் இருக்கு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன அசைன் ஆகும், 0 அசைன் ஆகும். அப்போ 0 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, சி இருக்கு, சியை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹைஃபன் கொடுத்துருக்கோம், அந்த ஹைஃபன் பிரிண்ட் ஆகுது. எண்ட் கொடுத்துருக்கறனால ஃபார் லூப்பா இருந்தாலும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு போகாம அதே லைன்ல நமக்கு இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபார் லூப்ல பார்த்துருக்கோம், இது எல்லாம் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ செகண்ட் இட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 1 இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது ஓ, அந்த ஓ பிரிண்ட் ஆகுது. அடுத்தது செகண்ட் ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும், செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது எம் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அது பிரிண்ட் ஆகிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் டிராவர்சிங் ஸ்ட்ரிங். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லென். லென் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நான் டிராவர்சிங்ல சொன்னேன். இட் வில் கிவ் யூ த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்போ நான் லென் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எஸ்ன்ற ஸ்ட்ரிங்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லிடும். ஓகே, ஸோ தட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் லென். நெக்ஸ்ட் வி ஹாவ் டைட்டில். டைட்டில் என்ன பண்ணும்னா இது வந்து கன்வெர்ட் பண்ணும். என்னவா கன்வெர்ட் பண்ணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எவ்ரி வேர்ட் இன் த கிவன் ஸ்ட்ரிங். ஸோ நான் இப்போ பில்ட் இன் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்னு எல்லாமே இப்படி கேபிட்டலில் கொடுத்துருக்கேங்கும் போது இதை நான் எஸ்க்கு அசைன் பண்ணிட்டு டைட்டில் ஆஃப் எஸ் டாட் டைட்டில் அப்படின்னு கொடுத்தேன்னா இட்ஸ் நாட் டைட்டில் ஆஃப் எஸ், இட்ஸ் டைட்டில் எஸ் டாட் டைட்டில். ஓகே, அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன பண்ணுன்னா இந்த பி ஐ எஸ் எம் இது மட்டும் கேபிட்டல்ல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நமக்கு லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் லோவர். லோவரும் எஸ் டாட் லோவர் தான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாத்துலயும் நமக்கு லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் லோவர். எஸ் டாட் அப்பருங்கும் போது நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் லோவர் கேஸா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்பரா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது மூணுமே ஆல்ரெடி இது டைட்டில் கேஸ்ல தான் இருக்கு, இல்ல இது ஆல்ரெடி எல்லாமே லோவர்ல தான் இருக்கு, ஆல்ரெடி எல்லாமே அப்பர்ல தான் இருக்கு அப்படின்னா இட் வில் பிரிண்ட் ஆஸ் இட் இஸ். எப்படி இருக்கோ அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இல்ல நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி மாத்தி கொடுக்கும், நம்ம எப்படி கேட்டிருக்கோமோ அந்த மாதிரி மாத்தி கொடுக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் கவுண்ட். கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற சப்ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பைத்தான் ப்ரோக்ராமிங்கை எடுத்துப்போம். ஓகேவா, கவுண்ட் ஆஃப் பி எஸ் டாட் கவுண்ட் ஆஃப் பின்னு கொடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் சாரி கவுண்ட் ஆஃப் பி கொடுத்துட்டு ஸ்டார்ட் எண்ட் வெறும் கவுண்ட் ஆஃப் பின்னு கொடுத்தேன்னா அது மொத்தமாக கவுண்ட் பண்ணிடும். ஸ்டார்ட் எண்ட் அப்படிங்கிறது நம்மளோட இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற அந்த பி அப்படிங்கிற கேரக்டர் ஒரு 0லேருந்து 5க்குள்ள எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து கவுண்ட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைண்ட் வில் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். ஓகே, கவுண்ட் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதே தான் நம்ம வந்து ஃபைண்ட்லயும் கொடுக்குறோம். இது வந்து நான் இப்போ பீன்னு கொடுத்தேன் இல்லையா, பியோட இண்டெக்ஸ் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, பட் பி வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த கேரக்டர் தான் நமக்கு கொடுக்கும். ஒரே ஒரு தடவை தான் இருக்குன்னா அதோட இண்டெக்ஸ் கொடுத்துரும். நிறைய தடவை இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோ எதுவோ அதுதான் நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பி பைத்தான் ப்ரோக்ராமிங்ல இங்க பி வந்து இண்டெக்ஸ் வந்து 0. அப்ப நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இண்டெக்ஸ் ஆல்சோ வில் கிவ் யூ த இண்டெக்ஸ். சேம் தான், ஃபைண்டும் இண்டெக்ஸும் சேம் ஒர்க் தான் பண்ணுது. ஃபைண்ட்ல நமக்கு ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னா இட் வில் சர்ச் ஃபார் த என்டையர் ஸ்ட்ரிங். நான் என்ன சப்ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கனோ அதை எடுத்து மொத்த என்டையர் ஸ்ட்ரிங்கையும் கவுண்ட் பண்ணும், சர்ச் பண்ணும். நம்ம கொடுத்துருக்கிற சப்ஸ்ட்ரிங் அங்க இல்லைன்னா இட் வில் ரிட்டர்ன் -1. அது நமக்கு ஒரு டிராபேக். ஏன்னா -1 இஸ் ஆல்சோ இண்டெக்ஸ் தானே. ஓகே, அப்போ -1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதை அவாய்ட் பண்ணி எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்றதுக்கு, எரர் வரதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ ஃபைண்ட்ல நமக்கு குடுத்திருக்கிற சப்ஸ்ட்ரிங் கிடைக்கலன்னா, அவுட்புட் வந்து -1ன்னு வருது. வேரஸ் இண்டெக்ஸ்ல குடுத்திருக்கிற சப்ஸ்ட்ரிங் கிடைக்கலன்னா, யூ வில் கெட் எரர். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபைண்ட்க்கும், இண்டெக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித். இது 2ம் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்ல யூஸ் பண்ணுவோம். ஃபைல் ஹேண்ட்லிங்ல ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் குடுத்திருக்காங்க. இப்போ ஆல்ஃபபெட்ஸ்னா நமக்கு ஈஸி. அத வச்சு செக் பண்ணிக்கலாம் டைரக்ட்டா. ஓகேவா? இல்ல எந்த நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைல் குடுத்திருக்காங்க. அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மென்ட்ஸ் குடுத்துட்டு, எங்கெல்லாம் யூ வில் மீட் பீரியட் தட் இஸ் டாட் இருக்கோ, இல்ல எங்கெல்லாம் குவெஷன் மார்க் இருக்கோ, எங்கெல்லாம் எக்ஸ்கிளமேஷன் இருக்கோ, அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அந்த இடத்தெல்லாம் இண்டிவிஜுவலா பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே. ஒரு 4, 5 லைன்ஸ் குடுத்திருக்காங்க. நடுவுல அங்கங்க இந்த மாரி ஃபுல் ஸ்டாப் இருக்கு, குவெஷன் மார்க் இருக்கு, எக்ஸ்கிளமேஷன் இருக்கு அப்படிங்கும்போது, இதுதான் லைன் செப்பரேட்டர். அப்ப அந்த இடத்த நீங்க வந்து வேற ஒரு லைனா பிரிண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத வேற ஒரு லைனா பிரிண்ட் பண்ணுங்க. அந்த மாரி குவெஷன்ஸ் வரும்போது நம்ம எண்ட்ஸ் வித் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் எதுல ஸ்டார்ட் ஆகுதோ சாரி எண்ட்ஸ் வித் எதுல முடியுதோ அத நமக்கு வச்சு ட்ரூவா ஃபால்ஸா குடுக்கும். ஸ்டார்ட்ஸ் வித் எதுல ஸ்டார்ட் ஆகுதோ அத வச்சு நமக்கு ட்ரூவா ஃபால்ஸான்னு குடுக்கும். ஸோ எண்ட்ஸ் வித் டாட்ன்னு குடுத்தேன்னா, டாட்ல முடிஞ்சதுன்னா ட்ரூன்னு குடுக்கும். ஸ்டார்ட் வித் ஃபார்ன்னு குடுத்தேன்னா, ஃபார்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு குடுக்கும். அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ் இன் போத் த கேஸஸ். ஓகே. ஸோ இது எண்ட்ஸ் வித் அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித். ஸோ இவ்ளோ நேரம் நமக்கு வந்து இது எல்லாத்துக்கும் நமக்கு ஸ்ட்ரிங்கா தான் அவுட்புட் வந்துச்சு. ஓகேவா? இதுவரைக்கும் நமக்கு அவுட்புட் ஸ்ட்ரிங்கா வந்துச்சு. இங்க நமக்கு நம்பர் வந்தது. ஓகே. கவுண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்துச்சு. இது 2க்கும் நமக்கு அவுட்புட் வந்து இண்டெக்ஸ் அகைன் நம்பரா தான் வந்துச்சு. ஸ்டார்ட்ஸ் வித்லேருந்து நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித் முடிச்சதுக்கு அப்புறம் இஸ் ஆல்னம். அதாவது நம்ம குடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல ஆல்பபெட் இல்லன்னா நம்பர்ஸ் இருக்கா? ஓகே. அப்படி இருந்தா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஏதாவது ஒயிட் ஸ்பேஸ், தட் இஸ் ஸ்பேஸ் இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் சிம்பல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே. அதாவது நான் இப்ப ஹெலோன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஹெலோ 1, 2, 3 இருந்தாலும் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. பட் இதுல நான் ஒரு எக்ஸ்கிளமேஷன் வச்சிருக்கேன். இல்ல இந்த ஹெலோக்கும் 1, 2, 3க்கு நடுவுல நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அப்படிங்கும்போது இதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்து. ஓகே. அண்ட் தென் இஸ் லோவர். லோவர் வந்து வெறும் லோவர்ன்னு குடுத்தோம்னா, லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். இஸ் லோவர் குடுத்தோம் அப்படின்னா, குடுத்திருக்கிற எல்லா கேரக்டருமே லோவர் கேஸா இருக்கா? மேக் ஷூர் எல்லா கேரக்டர்ஸுமே. ஓகே. ஸோ ஏதாவது ஒரு கேரக்டர் இஸ் லோவர் கேஸ் ஆல்பபெட் அண்ட் ரெஸ்ட் ஆர் நான் ஆல்பபெட் கேரக்டர் அப்படிங்கும்போது, நமக்கு என்னதான் குடுக்கும்? ட்ரூ தான் குடுக்கும். Okay. So has all lowercase alphabets or has at least one character as lowercase alphabet and rest are non-alphabet characters. அப்போ சப்போஸ் இப்ப நான் ஹெலோன்னு வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஹெச் வந்து கேபிட்டல் இருக்கு. அப்ப அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகே. இ 1, 2, 3. இப்ப இ வந்து லோவர் கேஸ்ல இருக்கு. இதோட அவுட்புட் நமக்கு ட்ரூன்னு வரும். காட் இட்? ஸோ எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கோ, அத்தனை ஆல்பபெட்ஸும் நமக்கு லோவர் கேஸ்ல இருக்கணும். ஆல்பபெட்ஸ் இல்லாம நம்பர் இருக்கலாம்னா, எஸ் இருக்கலாம். பட் இருக்கிற ஆல்பபெட்ஸ் எல்லாமே லோவர் கேஸா இருந்தா மட்டும் தான் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே. இது வந்து ஸ்லோவருக்கு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் இஸ் அப்பர். இஸ் அப்பர் பார்த்தோம்னா, ஸ்லோவர் மாதிரியே அப்படியே ஆப்போசிட். எல்லா கேரக்டர்ஸும் அப்பர் கேஸா இருந்தாலும் நமக்கு ட்ரூ குடுக்கும். மீதி எல்லாமே நான் ஆல்பபெட்டா இருக்கு. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் இருக்கு. அண்ட் அதுவும் அப்பர் கேஸா இருக்கு அப்படின்னா ட்ரூ குடுக்கும். ஏதாவது ஒரு கேரக்டர் லோயர் கேஸ்ல இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துரும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ். ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஆ நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். டைட்டிலா அப்படின்னு கேட்டா, டைட்டில் கேஸ்ல இருக்கா? டைட்டில் கேஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எவ்ரி வேர்ட் இன் தி ஸ்ட்ரிங் ஷுட் பி இன் அப்பர் கேஸ். மீதி எல்லாம் லோவர் கேஸ்ல இருக்கணும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஓகே. இஸ் ஸ்பேஸ், இஸ் டைட்டில் இருக்கிற மாரி, இஸ் அப்பர், இஸ் லோவர் இருக்கிற மாரி நம்ம என்னெல்லாம் ரெகுலர் ஃபங்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இஸ் வச்சு நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் ஸ்ட்ரிப். ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது என்னன்னா, இட் வில் ரிமூவ் த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். எங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்? லீடிங் அண்ட் ட்ரெய்லிங். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ ரிமூவ் பண்ணும். ஓகே. இப்ப நான் ஹாய்ன்னு குடுக்குறேன் அப்படிங்கும்போது, இது வித்தவுட் ஸ்பேஸ். ஓகே. இதுவே ஹாய்ன்னு குடுத்து நம்ம வந்து கீபேட்ல டைப் பண்றோம். மொபைல் கீபேட்ல டைப் பண்றோம். அப்ப நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் டைப் பண்ணும்போது அங்க சஜஷன் வரும் இல்லையா? அந்த சஜஷன பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ஸ்பேஸ் வந்துரும். நம்ம செட்டிங்ஸ்ல வச்சிருப்போம் அந்த மாதிரி. ஓகே. நான் வேர்ட செலக்ட் பண்ணோனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ் குடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி குடுத்துட்டோம்னா, இங்க நமக்கு ஸ்பேஸ் வரும். இது எங்க நமக்கு பிரச்சனை ஆகும்னா, நம்ம ஏதாவது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்றோம், ஃபார்ம் ஃபில் பண்றோம். அந்த மாரி டைம்ல நமக்கு இது இஷ்யூ ஆகும். ஏன்னா, ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ அ கேரக்டர் இன் ஸ்ட்ரிங். அப்ப அதையும் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
வெறுமனே ஸ்ட்ரிப்னு குடுத்தோம்னா, லெஃப்ட், ரைட் 2 சைடும் இருக்கிற அம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ ரிமூவ் பண்ணிடும். வேறஸ் எல் ஸ்ட்ரிப் குடுத்தோம்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணும். ஆர் ஸ்ட்ரிப் குடுத்தோம்னா, ரைட் சைட்ல இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணும். ஹெலோக்கும் பைத்தானுக்கும் சாரி ஹெலோக்கும் பைத்தானுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கு. இத ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா நோ. ஸ்ட்ரிப் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிற லீடிங் அண்ட் ட்ரெய்லிங் ஸ்பேசஸ மட்டும் தான் ரிமூவ் பண்ணுமே தவிர, இட் வில் நாட் ரிமூவ் த ஸ்பேசஸ் விச் இஸ் இன்சைட் தட் இஸ் மிட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரிங். ஃபைன். நெக்ஸ்ட் வி ஹேவ் ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ் ஃபங்ஷனால தான் நமக்கு ஒரு டவுட் வரும். ஸ்ட்ரிங் மியூட்டபிளா, இம்மியூட்டபிளான்னு. ஓகே. ஸோ ரீப்ளேஸ் கேன் ரீப்ளேஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் த ஓல்ட் ஸ்ட்ரிங் வித் த நியூ ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பேஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? ரீப்ளேஸ் இது வந்து எஸ்ல இருக்கு. அப்ப எஸ் டாட் ரீப்ளேஸ் ஆஃப் ஓல்டு ஸ்ட்ரிங் வந்து சயின்ஸ், ஓல்டு ஸ்ட்ரிங் வந்து கம்ப்யூட்டர், நியூ ஸ்ட்ரிங் வந்து சோஷியல்னு குடுக்குறேன் அப்படின்னா, அவுட்புட் வந்து சோஷியல் சயின்ஸ்ன்னு வந்துரும். இல்ல ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டர மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும், எஸ் தட் இஸ் பாசிபிள். எங்கெல்லாம் ஓ இருக்கோ, ஓல்டு ஸ்ட்ரிங் வந்து ஓ, நியூ ஸ்ட்ரிங் எல் குடுத்தேன்னா, ஓல்டு ஸ்ட்ரிங் எங்கெல்லாம் ஓ இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நியூவா எல்ல இன்சர்ட் பண்ணிடும். இது வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ அது வந்து ரீப்ளேஸ். நெக்ஸ்ட் வி ஹேவ் ஜாயின். ஜாயின் என்ன பண்ணும்னா, எந்த கேரக்டர குடுக்குறனோ அந்த கேரக்டர செப்பரேட்டரா யூஸ் பண்ணிக்கும். எண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா? எண்ட் இஸ் ஈக்குவல் டூ போட்டு குடுத்தோம் இல்லையா? அதே மாரி ஜாயின் குடுக்கலாம். ஓகே. அப்போ ஜாயின்ல நான் என்ன கேரக்டர் குடுக்குறேனோ, ஹேஷ் குடுக்குறேன், இல்ல ஆம்பர்சண்ட் குடுக்குறேன். என்ன கேரக்டர் குடுக்குறேனோ, அது இப்போ கம்ப்யூட்டருக்கும், சயின்ஸுக்கும் நான் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, இந்த கம்ப்யூட்டருக்கும், சயின்ஸுக்கும் நடுவுல இந்த ஹேஷ இன்சர்ட் பண்ணிடும். ஓகே. அண்ட் மிட்ல தான் இன்சர்ட் பண்ணும். இட்ஸ் நாட் ஆஃப்டர் எவ்ரி வேர்ட். எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ, அங்கெல்லாம் இத இன்சர்ட் பண்ணிடும். ஓகே. அது ஜாயின். நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் பார்ட்டிஷன் அண்ட் ஸ்ப்ளிட். ஓகே. ஸோ பார்ட்டிஷனுக்கும், ஸ்ப்ளிட்டுக்கும் என்ன பெரிய டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி 2மே ஸ்ப்ளிட் தான் பண்ணுது. ஓகே. நம்ம எத குடுக்குறோமோ, எந்த சப்ஸ்ட்ரீம் குடுக்குறோமோ, அத வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும். பட் பார்ட்டிஷனோட அவுட்புட் பார்த்தோம்னா, நமக்கு டப்பிள்ல இருக்கும். வேற ஸ்ட்ரிங்கோட அவுட்புட் நமக்கு லிஸ்ட்ல வரும். பார்ட்டிஷனோட இந்த டப்பிள்ல 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சப்ஸ்ட்ரிங் பிஃபோர் த செப்பரேட்டர். செகண்ட் எலிமெண்ட் கம்பல்சரி யுவர் செப்பரேட்டர். தேர்ட் எலிமெண்ட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப்டர் யுவர் செப்பரேட்டர். ஓகேவா? இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரே நான் யூஸ் பண்றேன். இந்த கம்ப்யூட்டர்ல நான் வந்து பார்ட்டிஷன் யூஸ் பண்ணும்போது P-ய வச்சு பார்ட்டிஷன் பண்றேன் அப்படின்னா, அப்போ COM ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா இருக்கும். P செப்பரேட்டர் இருக்கு இல்லையா? அது மிடில் எலிமெண்ட்டா இருக்கும். UTER வந்து நமக்கு டப்பிளோட தேர்ட் எலிமெண்ட்டா இருக்கும். ஓகே. பார்ட்டிஷன்ல நமக்கு எது செப்பரேட்டரா யூஸ் பண்றோமோ, எத வச்சு ஸ்ப்ளிட் பண்றோமோ அது இன்க்ளூட் ஆகும். ஓகே. சப்போஸ் எக்ஸ வச்சு இதே கம்ப்யூட்டருக்கு நான் எக்ஸ வச்சு பார்ட்டிஷன் பண்ண சொல்றேன் அப்படிங்கும்போது, இப்பயும் நமக்கு டப்பிள் கிரியேட் ஆகும். இந்த நான் குடுத்திருக்கேன் இல்லையா? நம்மளோட என்டையர் ஸ்ட்ரிங் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆயிடும். மீதி 2ம் எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வரும். யூ வில் நாட் கெட் எரர். காட் இட்? ஸோ எக்ஸ வச்சு ஸ்ப்ளிட் பண்றோம். இங்க எக்ஸ்ங்கிற கேரக்டரே இல்ல. அப்படிங்கும்போது இது எரர் குடுக்குமான்னா, நோ. வென் யூ ஆர் ட்ரையிங் டூ டூ பார்ட்டிஷன் யூசிங் த எலிமெண்ட் விச் இஸ் நாட் அவைலபிள் இன் த ஸ்ட்ரிங், அப்ப நம்மளோட மொத்த ஸ்ட்ரிங்கும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆயிடும். மீதி 2 எலிமெண்ட் ஆஃப் த டப்பிள் வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஓகே. இது பார்ட்டிஷன். நவ் ஸ்ப்ளிட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்ப்ளிட் வில் நாட் இன்க்ளூட் த செப்பரேட்டட் கேரக்டர். நம்ம எத வச்சு செப்பரேட் பண்றோமோ, அத வச்சு பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணும். பட் அத இன்க்ளூட் பண்ணாது. ஸோ இப்ப மறுபடியும் நான் P-ய வச்சே பண்றேன் அப்படிங்கும்போது, COM, கமா UTER இதுதான் நமக்கு அவுட்புட்டா இருக்கும். when you have not given anything s dot split அப்படின்னு குடுக்குறோம்னா, ஸ்பேஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா, அந்த ஸ்பேஸ வச்சு செப்பரேட் பண்ணும். இதுதான் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்லயும் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. டெக்ஸ்ட் ஃபைல்ல நம்ம வெறும் ஸ்ப்ளிட் தான் குடுப்போம். ஏன்னா, அது ஸ்பேஸ வச்சு அதுவே ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். காட் இட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரிங். இது எல்லாமே நமக்கு வந்து ஜஸ்ட் வி ஆர் நோயிங் வாட் இட் இஸ். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இங்கெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு லிஸ்ட். லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன? செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இந்த லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதும் நம்ம இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுறோம். சின்ஸ் இட் இஸ் பீங் ஆக்சஸ்ட் வித் இண்டெக்ஸ், இது ஆர்டர்டு சீக்வன்ஸ்.
ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள் இது மூணுமே ஆர்டர்டு சீக்வென்ஸ். ஓகே. அண்ட் இதில் மல்டிபிள் டேட்டா டைப்பை என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதாவது ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸ், நம்பர்ஸில் போத் ஃப்ளோட் அண்ட் இன்டீஜர் எல்லாமே நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து கிரியேட்டிங் த லிஸ்ட் பை அசைனிங் த வேல்யூ. இது வந்து கிரியேட்டிங் அ லிஸ்ட், எம்டி லிஸ்ட் இது. ஓகே. நம்ம இன்புட் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபார் லூப்ல போட்டு இன்புட் வாங்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு எம்டி லிஸ்ட் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே. டி பிளஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த மாதிரி போட்டால் இட் வில் ஒர்க். இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு லிஸ்ட்டில் நம்ம என்ன எலிமெண்ட் கொடுக்குறோமோ அது ஆட் ஆகும். பட் இங்கே என்ன ஆட் ஆகும், ஒரே ஒரு எலிமெண்ட் தான் நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம். ஸோ மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இன்புட் வாங்கணும்னா இதை நம்ம ஃபார் லூப்பில் போடுவோம். ஓகே. ஸோ இப்போ 3 எலிமெண்ட்ஸ் வாங்குறோம், 4 எலிமெண்ட்ஸ் வாங்குறோம் அப்படிங்கும்போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸோ அதை கொடுத்துட்டு அது உள்ள நம்ம வந்து இந்த இன்புட்டை வாங்கி அப்பெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இது வந்து வித்தவுட் யூசிங் எனி இன்பில்ட் ஃபங்க்ஷன் இன்புட் வாங்குறது. ஓகேவா. இது இல்லாமல் நம்ம இன்னொருவே என்ன பண்ணுவோம், அப்பெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்பெண்ட் ஃபங்க்ஷன் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து லிஸ்ட் இன்புட் வாங்குறது. நெக்ஸ்ட் வேற ஒரு சீக்வன்ஸ்லேருந்து எப்படி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது. சீக்வன்ஸ்னா நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள் இது மூணுமே சீக்வன்ஸ் தான். டிக்ஷனரி. ஓகே. ஸோ இது எல்லாமே சீக்வன்ஸ் தான் நமக்கு. பட் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கை நான் எப்படி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா a of list அவ்வளோதான். இது வந்து இட் வில் கிரியேட் அன் எம்டி லிஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் எனக்கு வந்து இப்போ லிஸ்ட் ஆஃப் பைத்தான் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது print list of python அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பைத்தானோட ஒரு கேரக்டரும் எனக்கு லிஸ்டோட ஒரு எலிமெண்ட்டாக வந்துடும். ஸோ இதை நம்ம பிரிண்ட்டும் பண்ணலாம், இல்லை நம்ம இதை வேற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு லிஸ்ட் ஆஃப் பைத்தான் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது லிஸ்ட்டாக மாறிடும், இதெல்லாம் எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். Okay, so this is how you'll be able to create a list from the existing sequence. It's not only for string but also for tuple. Tuple இருந்தும் நம்மளால லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ லிஸ்ட்டுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், கன்கேடினேஷன் அண்ட் ரெப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. லிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிங் ஆர் சேம். டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் வேரஸ் லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். இதுதான் ஒரே டிஃபரன்ஸ். அண்ட் அங்கே ஸ்ட்ரிங் வந்து கொட்டேஷனில் போட்டிருப்போம், லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வரும். இதே மாதிரி இதே டிஃபரன்ஸ் தான் டப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் கேட்டாலும் நம்ம எழுதுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் ஆக்சஸிங் த லிஸ்ட். நம்ம எப்படி ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். இங்கேயும் நெகட்டிவ் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கும் இருக்குது, பேக்வர்ட் இண்டெக்ஸிங்கும் இருக்குது. ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கை நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்னு சொல்லுவோம், பேக்வர்ட் இண்டெக்ஸிங்கை நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ சேம் டைப் அப்படிங்கிறதுனால ஐம் ஜஸ்ட் மூவிங் லிட்டில் ஃபாஸ்டர். ஸோ ட்ராவர்சிங்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம எப்படி ஸ்ட்ரிங்கை ட்ராவர்ஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கே டைரெக்டாக அந்த எலமெண்ட்டை கொடுக்கலாம், இல்லை லிஸ்ட்டையும் கொடுக்கலாம். ஓகே. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது யூஸ் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ சேம் ஸ்ட்ரிங்கில் என்னெல்லாம் பண்ணமோ அதை தான் பண்ணிட்டு வரோம். கன்கேடினேஷன் அப்படிங்கிறது என்ன, L1 + L2. அப்போது இங்கே கேபிட்டல் எல் வரணும். L1 + L2ங்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு நியூ லிஸ்ட்டாக கொடுத்துரும். ரெப்ளிகேஷன் L1*2 கொடுத்துருக்கோம். அப்போ L1ல் இருக்கிற எலமெண்ட் 2 தடவை பிரிண்ட் ஆகும். இட் இஸ் நாட் 3 multiplied by 2 6. ஓகே. 2 multiplied by 2 4, 6 multiplied by 2 12. இப்படி கிடையாது. டோன்ட் டூ தட். இது வந்து ரெப்ளிகேஷன். அப்போ 2 தடவை பிரிண்ட் ஆகும். 3ன்னு கொடுத்தேன்னா இன்னொரு தடவை 3 2 6ன்னு ஆட் ஆகும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணாதீங்க லிஸ்ட்டில். தட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே. ஸ்லைசிங் சேம் கோஸ் ஹியர். நம்ம எப்படி ஸ்ட்ரிங்கில் ஸ்லைஸ் பண்ணமோ அதே மாதிரி தான். இண்டிவிஜுவல் இங்கே வந்து ஸ்டார்ட் எண்ட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம், ஸ்டெப் யூஸ் பண்ணலாம், :-1 யூஸ் பண்ணால் இங்கேயும் ரிவர்ஸில் வரும், சேம் தான். ஓகே. இங்கே புதுசாக நமக்கு வர்றது லிஸ்ட் மேனிப்புலேஷன். ஏன் ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு வந்து அப்டேஷன் டெலிஷன் பாசிபிள் இல்லைன்னா தட் இஸ் இம்யூட்டபிள். வேரஸ் லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். மியூட்டபிள் அப்படிங்கறனால நம்ம அதோட வேல்யூஸை அப்டேட் பண்ண முடியும். அப்டேட்டிங் இன் த சென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா அது எஸ், தட் இஸ் பாசிபிள்.
அதுக்கப்புறம் என்னால் புது வேல்யூவை ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா தட் இஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற எலமெண்ட்ஸில் எதையாவது நான் டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னா பாசிபிள். இது மூணும் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அப்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது? நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா 2, 4, அதுக்கப்புறம் வில் டேக் சம் அதர் நம்பர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் தி சேம். ஸோ இங்கே பார்த்தோன்னா எனக்கு L1ன்றது இதுதான் என்னோட லிஸ்ட். ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 0:2 கொடுத்துருக்காங்க. அதாவது L1 ஆஃப் 0:2 இஸ் ஈக்குவல் டு 34, ஹெச்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறேன். தட் இஸ் 0:1ன்னு வரும்போது 0, 1. அப்போ 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவும் நான் கொடுத்துருக்கிற வேல்யூவில் ரீப்ளேஸ் ஆகி எனக்கு அவுட்புட் என்னன்னு வரும்? 34H5656ன்னு வந்துடும். இதுதான் என்னோட புது லிஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரே ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் ரெண்டு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் சேஞ்ச் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். ஒரே ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியும். L1 of 0 is equal to 20 கொடுத்தா என்னோட அவுட்புட் இங்கே என்னன்னு வந்துடும்? 20 மாறிடும். ஸோ ஒரு எலமெண்ட் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். மல்டிபிள் எலமெண்ட் வரும்போது நம்ம ஸ்ட்ரிங் ஸ்பைசிங் யூஸ் பண்ணுறோம். ஆட் பண்ணணும் அப்படின்னா வில் யூஸ் எக்ஸ்டெண்ட் அண்ட் அப்பெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது நான் மெத்தட்ஸ் வரும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்படி டெலீட் பண்ணுறோம்? டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது புதுசாக ஒன்று கொடுக்குறது. நான் ஒரே ஒரு வேல்யூ கொடுக்குறதுனா இப்படி கொடுக்கலான்னு சொல்கிறேன். அதே L1 of 0 is equal to 20 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இது என்னவா ஆகும்னா நெஸ்டட் லிஸ்ட் ஆகும். தட் இஸ் 20 ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்துடும். H5656 இந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ இது வர்றதுனால நமக்கு ஏன் இது இப்படி வருது, அது எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நெஸ்டட் லிஸ்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, சப்போஸ் என்னோட லிஸ்ட் வந்து 10, 20, 30, 40, 50. ஓகே, இதில் இந்த பார்ட் மட்டும் எனக்கு நெஸ்டடாக இருக்குது. அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸ் 0, இது மொத்தமாக இண்டெக்ஸ் 1, இது 2, இது 3. சப்போஸ் நான் இந்த வேல்யூவை ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் 1ன்னு கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வராது. இப்போ இதை பார்த்தோன்னா இது ஒரு புது லிஸ்ட் இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம இண்டெக்ஸ் போட்டோம்னா இது 0, இது 1ன்னு ஆகிடும். இப்போது இஃப் இட் இஸ் L ஆஃப் 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு லிஸ்ட்டே வரும். ஓகே, அதுவே L ஆஃப் 1 ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 20 மட்டும் வரும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி நெஸ்டட் டப்பிள்க்கும் இதே மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ நான் ஒரே ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது எலமெண்ட்டாகவே ஆட் ஆகிடும். வேறஸ் வென் ஐ கிவ் தேட் அஸ் அ லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது நமக்கு என்னன்னு வருது? நமக்கு நெஸ்டட் லிஸ்ட்டாக போயிடும். ஓகே, இது வந்து ஆடிங், ஐ மீன் சேஞ்சிங் த வேல்யூ. நம்ம டெலீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி டெல் கீவேர்டு பார்த்துருப்போம். அந்த டெல் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் தட் இஸ் டெல்ங்கிறது கீவேர்டு, அது ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் டெல் கொடுத்துட்டு எல்லுன்னு கொடுத்தேன்னா என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற மொத்த எலமெண்ட்டும் டெலீட் ஆகிடும். வேறஸ் டெல் கொடுத்து எல்லா ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் மட்டும் நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, அதுவே நமக்கு நம்ம ரேஞ்ச்குள்ளே கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரேஞ்சோட மீனிங் இங்கே இப்போ 2,4னா என்ன? 2,3ன்னு அர்த்தம். அப்போ செகண்ட் எலமெண்ட்டும் தேர்ட் எலமெண்ட்டும் ரிமூவ் ஆகிடும். அதுதான் இங்கே இருக்கிறது. ஃபைன். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் டெலீட்டிங் ஒர்க் ஆகுது. ஸோ அப்டேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லென் ஃபங்க்ஷன். மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு எல்லா சீக்வன்ஸுக்கும் இருக்குது. ஒரு சீக்வன்ஸுக்கும் ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான். ஒரு சீக்வன்ஸ்க்கு இருக்கிற மெத்தட் இன்னொரு சீக்வன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட் தான். ஸோ பி வெரி கேர்ஃபுல். மோஸ்ட்லி ஸ்ப்ளிட்டு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதை லிஸ்ட்லேயோ டப்புலையோ யூஸ் பண்ணிடாதீங்க. ஸ்ப்ளிட் பார்ட்டிஷன் நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? அதுதான். ஃபைன். இதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா லென் ஃபங்க்ஷன். லென் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா வில் டெல் யூ த லென்த், அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஒரு லிஸ்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நான் லென் யூஸ் பண்ணுவேன். இதை நம்ம ஸ்ட்ரிங்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வி ஹாவ் லிஸ்ட். லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு சீக்வன்ஸை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. சப்போஸ் நான் ஹெல்லோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் ஆஃப் எஸ்ன்னு கொடுக்குறேன்.
இப்ப இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு கேரக்டரையும் எடுத்து லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணும். எப்படி? ஒரு கேரக்டரும் ஒரு எலிமெண்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இதுதான் லிஸ்ட் ஃபங்ஷனோட பர்ப்பஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்பெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட். 2 ஃபங்ஷனுமே என்ன பண்ணுது? வேல்யூஸ ஆட் பண்ணுது. நமக்கு அப்பெண்டுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்கறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. இந்த ஃபங்ஷன்ஸ்ல மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துரும். ஓகே. ஸோ அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட் 2மே என்ன பண்ணும் அப்படின்னா, வேல்யூஸ ஆட் பண்ணும். எப்படி ஆட் பண்ணுது? 2மே எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல தான் நமக்கு வேல்யூஸை ஆட் பண்ணும். ஓகே. அப்பெண்ட்ல நான் ஒரே ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது லிஸ்ட்ல ஒரு எலமெண்டா ஆட் ஆயிடும். ஓகே. வேறஸ் நான் ஒரு லிஸ்ட்டையே கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது நெஸ்டட் லிஸ்டா ஆட் ஆகும். எக்ஸ்டெண்ட் வரும்போது என்னால் ஒரு வேல்யூ கொடுக்க முடியாது. நான் லிஸ்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா அது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸா ஆட் பண்ணும். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 2மே எங்க பண்ணுது? எண்ட் ஆஃப் த ஃபைல் தான் வேல்யூவை ஆட் பண்ணுது. ஓகேவா? டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவ்வளோதான். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் கேட்டாங்கன்னா, நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து 2த்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க இந்த பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதுதான் இம்பார்ட்டன்ட். எங்க ஆட் பண்ணுது? எப்படி ஆட் பண்ணுது? ஓகேவா? இங்க நம்ம இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்க லிஸ்ட் மட்டும் தான் கொடுக்கணும் எக்ஸ்டெண்ட் வரும்போது. அண்ட் 2மே எண்ட் ஆஃப் த ஃபைல்ல தான் நமக்கு வேல்யூவை ஆட் பண்ணுது. அப்போ நான் நடுவில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் தட் கேஸ் வி ஆர் கோயிங் ஃபார் த தேர்ட் ஃபங்க்ஷன் இன்சர்ட். ஓகே. இன்சர்ட் என்ன பண்ணுது? ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல நமக்கு வேல்யூவை ஆட் பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட் வி ஹாவ் கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? நான் எந்த வேல்யூவை கொடுக்குறனோ, எந்த எலமெண்ட்டை கொடுக்குறனோ, அந்த எலமெண்ட்டு எத்தனை தடவை இருக்கு? நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ். ஓகே. லென் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? மொத்தமா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லும். வேறஸ் கவுண்ட் ஃபங்க்ஷன் வரும்போது நான் கொடுக்குற எலிமெண்ட் எத்தனை டைம் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லும். நெக்ஸ்ட் வி ஹாவ் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? தட் இஸ் பொசிஷன் ஆஃப் த வேல்யூ. அந்த எலிமெண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு? அதோட இண்டெக்ஸ் என்ன? சப்போஸ் அந்த வேல்யூ மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், அது எப்போ அந்த பர்டிகுலர் வேல்யூவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குதோ அப்பவே அது என்ன பண்ணிடும்? அது நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அது இண்டெக்ஸோடது. நெக்ஸ்ட் வி ஹாவ் ரிமூவ் ஃபங்க்ஷன். ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? நான் ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். அந்த வேல்யூவை எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே. ரிமூவ் பாப். செகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின் வந்து ரிமூவும் பாப்பும். ரிமூவ்ல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எலிமெண்ட் தான் ஆர்கியூமெண்ட்டா பாஸ் பண்றோம். பாப் வரும்போது இண்டெக்ஸ் ஆர்கியூமெண்ட்டா பாஸ் பண்றோம். ஓகே. ரெண்டுத்துலயுமே எரர் இல்லை அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் வேல்யூ எரர். இங்கேயும் வேல்யூ எரர் தான் வரப்போகுது, இங்கேயும் வேல்யூ எரர் தான் வரப்போகுது. ஓகே. ஸோ நான் ஒரு இண்டெக்ஸ் ஒரு எலமெண்ட்டை கொடுத்துருக்கேன். அந்த எலமெண்ட்டை அது வந்து ரிமூவ் பண்ணும். சப்போஸ் அது மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு அப்படின்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை அது ரிமூவ் பண்ணிடும். ஓகே. ஸோ இங்கே மல்டிபிள் அக்கரன்ஸ் இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் தான் கொடுக்குறோம். அதனால எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அதில் இருக்கிற வேல்யூஸ் தான் ரிமூவ் பண்ண போகுது. ஸோ இங்கே அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே. சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது எந்த எலமெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா நமக்கு இங்கே வந்து எரர் வரும். இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணல, அதாவது நோ ஆர்கியூமெண்ட் அப்படின்னா இங்கே நமக்கு எரர் வரும். இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ணல அப்படிங்கும்போது இட் வில் ரிமூவ் த லாஸ்ட் எலிமெண்ட். லாஸ்ட் எலிமெண்ட் என்னவோ அதை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஓகே. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிமூவ் அண்ட் பாப். அகைன் டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க அண்ட் இந்த டிஃபரன்ஸ்லாம் எழுதிடுங்க. ஓகே. ஸோ இது வந்து ரிமூவ் அண்ட் பாப். நெக்ஸ்ட் வி ஹாவ் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். ரிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தட் இஸ் பாசிபிள். ஸோ 10, 20, 13 இருக்கு. இந்த ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும்னா 30, 20, 10ன்னு வரணும். இது எப்படி பாசிபிள்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷனால பாசிபிள். ஓகே. அண்ட் தென் வி ஹாவ் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின் சார்ட் அண்ட் சார்ட்டட். ஓகே. சார்ட்டட் ரெண்டுமே நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் தான் நமக்கு அரேஞ்ச் பண்ணும். அரேஞ்சிங் த வேல்யூஸ் இன் அசெண்டிங் ஆர்டர், ஏஎஸ்சி. ஓகே. சப்போஸ் எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதை வந்து சார்ட்டுக்கு படிச்சிருக்கோம். என்ன வேணுங்கிறது 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் இருக்கும்.
ஓகே, புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான், ரெண்டுமே நமக்கு அசெண்டிங் ஆர்டர் தான் கொடுக்குது. அப்புறம் எதுக்கு நான் ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது என்ன பண்ணுன்னா, இட் வில் சேஞ்ச், இட் வில் அஃபெக்ட் த ஒரிஜினல் லிஸ்ட், வேர் இஸ் திஸ் வில் கிரியேட் அ நியூ லிஸ்ட். ஓகே, ஏன் இது வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுது? இது வந்து மியூட்டபிள் டைப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சார்ட்டட் இம்மியூட்டபிள் டைப்பில் யூஸ் பண்ண முடியும். போத் மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சார்ட்டட். ஓகேவா? சார்ட்டை வந்து நம்ம இம்மியூட்டபிள் டைப் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரிஜினலையே அஃபெக்ட் பண்ணுது. ஒரிஜினல் அஃபெக்ட் பண்ணால் டப்பிள்லையோ ஸ்ட்ரிங்லையோ நம்மளால பண்ண முடியாது. ஸோ சார்ட் வந்து மியூட்டபிள் டைப்பில் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ண முடியும். வேற சார்ட்டட் வந்து மியூட்டபிள் இம்மியூட்டபிள் ரெண்டுத்தையும் போட முடியும். ஓகே, இப்போ இதோட சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ஸ் இட் இஸ் சேஞ்சிங் த வேல்யூ ஒரிஜினல் லிஸ்ட் எல் டாட் சார்ட்னு கொடுப்போம். இங்கே புதுசாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணதுன்றதுனால சார்ட்டட் ஆஃப் எல். ஸோ இது இம்பார்ட்டண்ட். எங்கே லிஸ்ட் உள்ளே வருது, எங்கே அந்த லிஸ்ட் எலமெண்ட் வெளியே வருது, எல் போடுறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கில், லிஸ்ட்டில், டப்பிளில், டிக்ஷனரியில் எல்லாத்துலேயும் பார்த்துக்கோங்க எது எங்கே உள்ளே போடுறோம், எங்கே வெளியே போடுறோம். தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், சில இடத்துல வேல்யூஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எங்கே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், எங்கே வேல்யூ யூஸ் பண்ணுறோம், அதையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் வி வில் பி ஜஸ்ட் லைக் அப்படியே படிச்சுட்டே போயிட்டே இருப்பீங்களே தவிர ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. எழுதி பார்த்து ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எரர் வந்தால் தான் நமக்கு அது எரர்னு தெரியும். அன்டில் தட் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுங்கிற மைண்ட் செட்டில் இருப்போம். டோன்ட் டூ தட். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக வி ஹாவ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இன் த சென்ஸ் நம்ம இது எஸ்கியூஎல்லையும் படிப்போம். தட் இஸ் மின், மேக்ஸ், சம், ஆவரேஜ், கவுண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மின், மேக்ஸ், சம், ஆவரேஜ் இது எல்லாமே நமக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். குரூப் ஆஃப் வேல்யூஸில் ஒர்க் ஆகிறதுனால இது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து மினிமம் ஆஃப், மேக்ஸிமம் ஆஃப், சம் ஆஃப், ஆவரேஜ் ஆஃப், இது லிஸ்ட்லேயும் இருக்கும், டப்பிள்லையும் இருக்கும். ஃபைன், ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் லிஸ்ட். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு டப்பிள். டப்பிளும் நமக்கு வந்து ஹெட்ரோஜீனியஸ் தான். ஹெட்ரோஜீனியஸ் இன் த சென்ஸ் யூ கேன் ஹேவ் எனி டைப் ஆஃப் வேல்யூஸ், எனி டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் as elements. ஓகே, அண்ட் டப்பிள்ஸ் வந்து ஆர்டர்ட், heterogeneous, and importantா டப்பிள்ஸ் ஆர் இம்மியூட்டபிள். நான் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன், அந்த வேல்யூவை யார் வேணாலும் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை யார் வேணாலும் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஐ வில் கோ ஃபார் லிஸ்ட். நான் கொடுக்குற வேல்யூவை யாரும் எப்பவும் எங்கேயும் சேஞ்சே பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது ஐ வில் கோ ஃபார் டப்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் டிக்ளரேஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நான் எந்த ரிசல்ட், எந்த நம்பர்ஸ்லாம் பாஸ்ன்னு சொல்லியிருக்கேனோ அவங்க மட்டும்தான் பாஸ் ஆல்வேஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவங்க பாஸ் இல்லை. ஓகே, யாரும் எதையும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டப்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டப்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, டப்பிள்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் வேரஸ் லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். டப்பிள்ஸோட பராந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட்டில் வரும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்துடும். ஓகே, அண்ட் தென் இட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டப்பிளுக்கு தான் வந்து ஸ்பீட் அதிகம், ஏன்னா அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் எவர். ஸோ அது ஒன்ஸ் இட்ரேட் பண்ணி முடிச்சிருச்சுன்னா நம்ம எத்தனை தடவை இட்ரேட் பண்ணாலும் நமக்கு சேம் செட் ஆஃப் வேல்யூஸ் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் கிரியேட்டிங் அ டப்பிள். டப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஜஸ்ட் லைக் நம்மளோட லிஸ்ட் மாதிரியே அந்த ஒரு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு பராந்தசிஸ்குள்ளே நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை டப்பிளாக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் போட்டு கமாண்ட் கொடுப்போம். நான் வெறும் t is equal to 1ன்னு போட்டோம்னா திஸ் வில் பி கன்சிடர் as an integer, not as a tuple. டப்பிள் வரும்போது ஒரு எலமெண்ட்னா கம்பல்சரி அது பக்கத்தில் நமக்கு ஒரு கமா போட்டு பராந்தசிஸ்குள்ளே போடணும். இப்படி பராந்தசிஸ் கொடுத்தாலும் இது இன்டீஜர் தான், பட் கமா போட்டால் மட்டும்தான் இட் வில் பி கன்சிடர் as a tuple. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் எம்டி டப்பிள் வேணும்னா வெறும் ஓப்பன் க்ளோஸ் பராந்தசிஸ் போடுவோம். பட் ஓப்பன் க்ளோஸ் பராந்தசிஸ்குள்ளே ஒரு எலமெண்ட் போட்டாலும் அது இன்டீஜர் தான். நமக்கு அது டப்பிளாக வேணும்னா கமா போடுவோம், எம்டி டப்பிள்னா வெறும் ஓப்பன் க்ளோஸ் பராந்தசிஸ் போதும். Since tuples are tuple and list are same of type, ஓகே, ஒரே மாதிரி இருக்குன்றதுனால நமக்கு அதில் இருக்கிறது எல்லாமே இதில் வந்து யூஸ் ஆகும். ஐ மீன் அதே மாடலில் தான் இருக்கும். ஆக்சஸிங் த டப்பிள் சேம் இட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்படி தான். ஐ மீன் ட்ராவர்சிங், ஆக்சஸ் வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம், ட்ராவர்சிங் வந்து லூப் வச்சு பண்ணுவோம், கன்கார்டினேஷன் 2 டப்பிளை ஆட் பண்ண முடியும், ரெப்ளிகேஷன், ஸ்லைசிங், இது எல்லாமே பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் we are moving on to methods. லிஸ்ட் டப்பிளோட மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி, ஏன்னா அது எல்லாமே வந்து
இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஸோ நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அதில் வந்து நமக்கு லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லென்த் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் டப்பிள் ஃபங்க்ஷன், நான் எப்படி லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும், அதே மாதிரி என்னால் ஒரு ஸ்ட்ரிங்கை டப்பிளாக கன்வெர்ட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் only ஃப்ரம் ஸ்ட்ரிங் டு அதர் டைப்ஸ், எனி டைப் டு the function, the given function type is possible. Next we have count function which will tell you the number of occurrence. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ், நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சார்ட்டட் மட்டும் தான் இருக்குது, சார்ட் கிடையாது, ஏன்னா இது இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஸோ ஒரிஜினல் டப்பில் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றனால நான் சார்ட் பண்ணி வேற ஒரு டப்பில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அக்ரிகேட் we have min, max, sum. இந்த 3 அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டபுள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஓகே, அண்ட் அகைன் நான் வந்து இங்கே சொல்கிறது எல்லாமே வெறும் ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான், உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். we are not working with any syntax and programs here. எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புக் பேக் எக்ஸசைசஸ் எடுத்து ஒரு சாப்டருக்கும் செக் பண்ணுங்கள். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 11th ஸ்டாண்டர்ட் ஒழுங்காக படிக்காதவங்க, ஓகே, அந்த டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. ஒரு சாப்டருக்கு பின்னாடியும் நமக்கு புக் பேக் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவே மோர் தென் எனஃப். புக் பேக் எக்ஸசைசஸ் இன் த சென்ஸ் அந்த கொஷின் அப்படியே வருங்கிற மீனிங்கில் நான் சொல்லலை. அதை படித்தோம், அதை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா அதே மாதிரி டைப் எந்த கொஷின் இருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுங்கிறதுனால தான் ஐம் கீப் ஆன் சேயிங் தட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிக்ஷனரி. டிக்ஷனரி அப்படிங்கிறது அன்ஆர்டர்டு கலெக்ஷன். ஏன் இதை நம்ம அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண எல்லாமே வந்து ஆர்டர்டு கலெக்ஷன் சொல்லுவோம், தட் இஸ் ஆர்டர்டு டேட்டா டைப். ஏன்னா ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள் எல்லாமே நம்ம எதை வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். வேறஸ் டிக்ஷனரின்னு வரும்போது we use key value pair. அது என்ன கீ வேல்யூ பேர் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு ஒரு கீ இருக்க போது, கோலன் ஒரு வேல்யூ இருக்க போகுது. இது வந்து ஒரு கீ வேல்யூ பேர் காம்பினேஷன். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வச்சு தான் நம்மளோட டிக்ஷனரி இருக்க போகுது. ஸோ இந்த காம்பினேஷன் இதே ஆர்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இட் கேன் பி இன் எனி ஆர்டர் when you display the content, when you try to display the content. ஓகே, ஸோ அதனால் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம்னா அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் சொல்கிறோம். டிக்ஷனரி வந்து ஜென்ரலாக டிக்ஷனரியோட டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் மியூட்டபிள். பட் கீ வேல்யூஸ் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படிங்கும்போது கீ மஸ்ட் பி ஆஃப் இம்யூட்டபிள் டேட்டா டைப், வேறஸ் வேல்யூஸ் கேன் பி ஆஃப் மியூட்டபிள் டேட்டா டைப். ஓகே, ஏன்னா இந்த கீ வேல்யூ பேரில் கீ வந்து நம்ம சேஞ்சே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கீயை வச்சு தான் நம்ம இந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இந்த கீயை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். லைக் இண்டெக்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? 0 இண்டெக்ஸில் 0 எந்த வேல்யூ வரக்கூடாது, வேற ஏதோ ஒரு இண்டெக்ஸில் இருக்கிறது தான் 0க்கு வரணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை 0 இண்டெக்ஸ் வந்து நடுவில் எங்கேயாவது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாலோ, மற்ற டேட்டா டைப்பில் எப்படி அது நாட் பாசிபிளோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ கீயை வச்சு தான் நம்ம வேல்யூவை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால கீயை நம்ம எப்போவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இட் இஸ் கிரியேட்டட், அவ்வளோதான், ஃபைன். ஸோ கீஸ் மஸ்ட் பி ஆஃப் இம்யூட்டபிள் டேட்டா டைப். இம்யூட்டபிள் இந்த சென்ஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், டப்பிளாக இருக்கலாம், ஓகே, இன்ட்டாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், இது எல்லாமே இம்யூட்டபிள் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அண்ட் வேல்யூஸ் வந்து மியூட்டபிள் டேட்டா டைப்பாக இருக்கணும், தட் இஸ் லிஸ்ட்டு இல்லை இன்னொரு டிக்ஷனரி அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் இங்கேயும் நம்ம வந்து இங்கெல்லாம் ஸ்ட்ரிங்னு போட்டிருப்போம். இது இம்யூட்டபிள் கிடையாதே, சரி இது இம்யூட்டபிள் தானே, ஏன் நம்ம இதை இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா, இது மொத்தமாகவே இதை எடுத்துகிட்டு நான் வேறு வேலையை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் பாசிபிள், ஃபைன். ஸோ இப்போ எப்படி டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, டிக்ஷனரியோட நேம் இஸ் ஈக்குவல் டு பிரேசஸ் உள்ள நம்ம என்ன பண்ணணும், கீ வேல்யூ பேரை போட்டுக்கிட்டே வரணும், கம்மா போட்டு செப்பரேட் பண்ணி, ஃபைன். அந்த கீ வேல்யூ பேரை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கோலன். அப்போது கீ கோலன் வேல்யூ இது ஒரு பேர், கீ கோலன் வேல்யூ இது ஒரு பேர். அண்ட் இது இட் ஹாஸ் டு பி என்க்ளோஸ்டு வித் இன் பிரேசஸ், ஃப்ளார் பிராக்கெட். ஓகே, அண்ட் இங்கே எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மற்ற டேட்டா டைப்க்குலாம் நம்ம எப்படி எம்டி லிஸ்ட்டு டப்பிள் கிரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி வெறும் அதோட பிராக்கெட்டை மட்டும் வச்சு நம்மளால் போட முடியும். அண்ட் இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அசைன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம இதை ஆக்சஸ் பண்ண போகிறோம், ஓகே, எலமெண்ட்ஸ் ஆஃப் த டிக்ஷனரி எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைப் இருக்குது. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா டைரெக்டாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது நம்மளோட டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரியில் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஆஷா, ஆஷாங்கிறது இங்கே என்ன நமக்கு கீ. ஸோ நான் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஆஷா அப்படின்னு கொடுத்தேன்னா
ஆஷாவோட ஜாப் என்ன? அனலிஸ்ட். அப்போ அனலிஸ்ட்னு பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் லைக் இ ஆஃப் 0ன்னு கொடுத்தா 0 இண்டெக்ஸில் இருக்கிறது எப்படி பிரிண்ட் ஆகுமோ சேம் ஹியர். ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ராவர்சிங். ட்ராவர்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ரேஷன் தான். எப்படி நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம்? ஸோ ஜென்ரலாக நம்ம ட்ராவர்ஸ் பண்ணோம். மற்ற சீக்வன்ஸ் மாதிரி நம்ம சீக்வன்ஸ் நேம் இங்கே டேரெக்டாக கொடுத்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் ஒன்லி த கீஸ். எனக்கு வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். தட் இஸ் டிக்ஷனரி நேம் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே அந்த கீ வரணும். அப்போ தான் நமக்கு அதோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. கீ வேல்யூ ரெண்டையும் ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி டைரெக்டாக எந்த வேரியபிளை வச்சு ஆக்சஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிளை கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது தட் இஸ் டிக்ஷனரி டாட் ஐட்டம்ஸ்ன்னு கொடுக்குறோம். பட் இங்கே நம்ம 2 வேரியபிள்ஸ் கொடுக்குறோம். ஏல கீ ஸ்டோர் ஆகும், பியில் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஏன்னா இட் இஸ் ஆக்சஸிங் த ஐட்டம் கீ வேல்யூ பேர். அந்த பேரை அப்படியே ஆக்சஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வில் பி ஆக்சஸிங் த டிக்ஷனரி ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட், ஹவு டு ஆட் எலமெண்ட்ஸ் டு அ டிக்ஷனரி. சின்ஸ் இட் இஸ் மியூட்டபிள் டைப், நம்மளால் ஆட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், எல்லாமே பண்ணலாம். லிஸ்ட்டில் படித்த மாதிரி தான். ஸோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் டைப். ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட் டிக்ஷனரி நேம் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எந்த புது கீயை கொடுக்குறோமோ அதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா தட் வில் பி ஆடட் அட் த எண்ட் ஆஃப் த டிக்ஷனரி. இங்கே அப்பெண்ட் தான் ஆகுது. அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, பட் அப்பெண்ட் தான் ஆகும். நெக்ஸ்ட் we are having அப்டேட்டிங். அப்டேட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது. எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்? டேரெக்டாகவே நம்ம அந்த கீ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஹெச்ஆர்னு இருக்கிறது இங்கே ப்ரோக்ராமர்னு மாறிடுச்சு. இதை டேரெக்டாக நம்ம லிஸ்ட்டில் எப்படி அசைன் பண்ணோமோ அதே மாதிரி அசைன் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் ஆகிடும். அண்ட் லிஸ்ட்டில் கொடுத்த மாதிரி இங்கே நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இண்டெக்ஸ் கிடையாது. லிஸ்ட்டில் மட்டும்தான் ஸ்லைசிங் வச்சு மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். டிக்ஷனரின்னு வரும்போது ஒரே ஒரு வேல்யூவை மட்டும்தான் அட் அ டைமில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள் எல்லாத்துலேயும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெசண்ட்டாக அந்த பர்டிகுலர் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ட்ரூ வரும், இல்லைன்னா இங்கே வந்து ட்ரூ வரும். அண்ட் இங்கே வாட் ஆர் வி ஆக்சஸிங்? வி ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் ஒன்லி த கீ. நம்மளால் கீயை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்மளால் வேல்யூஸை செக் பண்ணவே முடியாது. கீப் தட் இன் மைண்ட். And next we are going for the methods. Methods in பார்த்தோம்னா again இங்கேயும் நமக்கு கம்மியான மெத்தட்ஸ் தான் இருக்குது. As usual we have len method which tells you the number of key value pairs present. dict function will convert a sequence into a key value pairs. and இங்கே dict function கொடுக்கும்போது நம்ம key value pair கொடுக்கணும். and then keys function will return only the keys. நம்ம traverse பண்ணும்போது நமக்கு கிடைச்சது இல்லையா, அதுக்கு பதிலாக keys values அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கீ வேல்யூ பேரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கு 2 வேரியபிள் தேவைப்படும். ஒன்னில் வந்து கீ ஸ்டோர் ஆகுது, இன்னொன்று வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் வி ஹவ் கெட் ஃபங்க்ஷன். கெட் மெத்தட் என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக கெட் மெத்தடு நமக்கு 3 பர்பஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா எந்த கீ கொடுக்குறோமோ அதோட வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இன்னொன்று பார்த்தோன்னா அந்த கீ இல்லை அப்படிங்கும்போது நமக்கு நன்னு ரிட்டர்ன் பண்ணும். இட் வில் நாட் ப்ரொடியூஸ் எனி எரர். தேர்ட் பர்பஸ் என்னன்னு பார்த்தோன்னா சப்போஸ் நான் கெட் ஃபங்க்ஷனில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு பேரை கொடுக்குறேன். அப்படி ஒரு பேரே என்கிட்ட கிடையாது, இதை நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இது என்ன பண்ணுன்னா இதோட வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ வேல்யூ இருந்ததுன்னா கீ இருந்ததுன்னா அதோட வேல்யூ கொடுக்கும். கீ இல்லை அப்படிங்கும்போது நன்னு ரிட்டர்ன் பண்ணும். when you are giving only the key. நம்ம கீ வேல்யூ பேராக கொடுத்தோம் அப்படிங்கும்போது என்ன அந்த கொடுத்துருக்கிற பேரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரும். and then next we have update function. update appends the key value pair. so dங்கிறது என்னோட ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன், ஐ மீன் டிக்ஷனரி. டி டாட் அப்டேட் ஆஃப் D1 அப்படின்னு நான் கொடுக்கும்போது D1ங்கிற டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூ கீ வேல்யூ பேரெல்லாம் டியில் அப்பெண்ட் ஆகிடும். அப்பெண்ட் இந்த சென்ஸ் லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வி ஹாவ் டெல் கீவேர்ட். நம்ம இவ்வளோ நேரம் மற்ற சீக்வன்ஸ்லாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் டி ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுக்கும்போது தட் இஸ் டெல் டி ஆஃப் ஏ அப்படின்னு ஏங்கிற கீழே என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் நமக்கு ரிமூவ் ஆகிடும். and then we have clear என்ன பண்ணும்? it clears all the items of the dictionary and retains the empty dictionary. எனக்கு அந்த கண்டெய்னரை வச்சுட்டு உள்ளே இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து கிளியர் ஃபங்க்ஷன்.
இங்கேயும் நமக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சம், மின், மேக்ஸ் இதெல்லாம். பட் இது எல்லாத்தையும் நம்ம கீழே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ட்ராவர்சிங் கீழே மட்டும்தான் வரும். மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனும் நம்மளால், சாரி, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸும் நம்மளால் கீயை மட்டும் வந்து தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸும் வெறும் கீயை மட்டும் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் பை ஹியர் நம்மளோட பைத்தான் ரிவிஷன் டூர் 2 இஸ் கெட்டிங் ஓவர். அண்ட் ஹியர் ஐ ஹவ் கிவன் அ மைண்ட் மேப் ஃபார் ஈச் டாபிக். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் யூ கேன். திஸ் இஸ் ஃபார் டப்பிள். அண்ட் அகைன் நம்ம வந்து போட்டிருக்கிறது எல்லாமே வெறும் வெறும் தேதி பார்ட் மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராமிங் கான்செப்டாக நமக்கு வரும், எப்படி கேட்பாங்க, அது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதினா தான் நமக்கு புரியும். அதுக்கு முன்னாடி தேதி கான்செப்ட் இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுனால நான் அதை மட்டும் ஓரலாக சொல்லி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் வந்துடும். பட் ஸ்டில் மீதி எல்லாமே நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பேஸ்ட் கொஷின்ஸாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இங்கேயே நம்ம பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல லென் வந்து நம்ம லென் ஆஃப் எஸ்ன்னு போடுவோம், ஸ்ட்ரிங்கை வந்து உள்ளே போடுவோம். பட் இங்கே வரும்போது எஸ் டாட் டைட்டில் அப்படின்னு வந்துடும். ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து வேரியபிள் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகணும், எந்த இடத்துல முன்னாடி வரணும் அப்படிங்கிறதா நம்ம ப்ரோக்ராம் எழுதினா தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். ப்ரோக்ராமிங்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் போஸ்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ definitely reply for that. Okay, so we'll meet you in other video. Thank you. Happy learning.